இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? எங்கடா உங்ககிட்ட இருந்து போனே வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏன் ஞாபகம் வந்துச்சுங்களா? எல்லாம் அந்த போலீஸ் பொம்பளை தானே நினைக்க. அவளதான் இருப்பா. ஆமாத்த, வாயெல்லாம் பல்லா வேற இருக்கு. வேற யாரு மேடம்னு கூப்பிடுவாவ? நான் தான் அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே. அதுவும் சரிதேன். எப்படியோ உங்க பையனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தேன். எல்லாம் பேசிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் சத்தம் போட்டேன். அது எப்படி நீங்க சிவபாலனை போய் கேட்கலான்னு நான் சண்டை போட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே டக்குன்னு இறங்கி வந்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. அதானே, எல்லாம் ஒரு கணக்கு தான் மேடம். இதே மாதிரி நான் சொல்லுதே நீங்க செஞ்சீங்கன்னா கல்யாணமும் நல்லா ஆகான்னு நல்லபடியா முடிஞ்சிடும். நடக்கும் நடக்கும். என் சூடாமணி மதனி இதையெல்லாம் நடக்க விட மாட்டா. தேதி முடிவு பண்ணியாச்சு. ரெட்ட கல்யாணம். அந்த ரத்னாவுக்கும் அதே தேதியில கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அட, இந்த செய்தியை நீங்க இப்பதானே என்கிட்ட சொல்லுதீங்க? இப்பதான் பேசணும். வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு உடனே உங்களுக்கு தான் கால் பண்றேன். இது பத்தாதா? ஓகே ஓகே, சரி, அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நாள் நெருங்க நெருங்க எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. அடுத்து பத்திரிக்கை அடிக்க போறோம். எல்லாத்துலயும் நீங்களும் கூட இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். நான் இருந்தா நல்லபடியா தானே நடக்கும். அடுத்து எது நடந்தாலும் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் சார். நல்லதுங்க, நல்லது. வந்துருவாரா வெங்கடேஷ்? முன்ன பின்ன தெரியாதவரு நீ சொன்னா எப்படி வருவாரு? முக்கியமான விஷயம், உங்க மகனோட காதல் பத்தின விஷயம்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் வருவார். அதெல்லாம் சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அடிச்சு கொட்டிடுவேன், நீ கவலைப்படாத. உன்னோட மொபைல்ல அந்த அறிவு கூட எடுத்த போட்டோலாம் இருக்குல்ல? நிறைய இருக்கு. நிஜமாவே அவனை லவ் பண்ற மாதிரி கதறி கதறி அழுது டிராமா பண்ணணும் பாத்துக்க. நிஜமாவே நான் அவனை லவ் பண்றேன். கண்ணுல தண்ணீர் தானாவே வந்துடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கம்மா, வாங்கம்மா. வாங்க. வாங்க, உள்ள வாங்க ரத்னா. இல்லை, நாங்களும் தான் வந்துருங்க. எங்களையும் வரவேற்கலாம்ல? சாரி அம்மா. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வரேன்டா. என்னல இம்புட்டு வழியுதா? என் பையனதான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க. நீங்க ஏதோ என் பையனோட லவ்னு ஏதோ சொன்னீங்களே, என்னப்பா? ஏமா என்ன பண்ற? யாருமா நீ? யாருமா நீ? நீங்க தான் சார் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும். எந்திரிமா சார். யார் சார் இவங்க? எந்திரிமா. நான் தான் சார் உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு. உட்காருமா, உட்காரு, உட்காருங்க. அம்மா, காஃபி. டேய், போயிருக்காங்கல்ல, எடுத்துட்டு வருவாங்கடா. இருங்க, நானே எடுத்துட்டு வரேன். டேய், என்ன பண்ற? ஐயோ, இருங்க இருங்க இருங்க, நானே கொடுக்குறேன். என் பேரு மாலதி. உங்க பையன் வேலை பாக்குற அதே ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணமே முடிவு பண்ணியாச்சேமா? சார், எல்லாத்தையும் அறிவழகனும் ரத்னாவும் மறைச்சிட்டாங்க சார். அறிவழகன் அந்த ரத்னா வசியம் பண்ணி அவ வலைக்குள்ள விழ வச்சிட்டா சார். அதனாலதான் உங்களை கேட்காமலேயே அவங்கள கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னமோ சொல்றியே, முதல்ல நீ யாருப்பா? என் பேரு வெங்கடேஷ் சார்.
நானும் ரத்னா ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல அறிவழகனுக்கு ரத்னா வேலை கொடுத்தான். வாழ்க்கையிலையும் அந்த இடத்துல என்ன தூக்கிட்டு அந்த இடத்த அறிவழகனுக்கு கொடுத்துருக்கான். எனக்கு புரியலையேப்பா. சார், அந்த ரத்னாவோட ஹஸ்பண்ட் நான் தான் சார். என்னது ஹஸ்பண்டா? அம்மா எடுத்துக்கோ, வழி விட்டு நில்லுமா. என்னடா இது? அண்ணன் முதல்ல அவருக்கு கூட. சாரி. என்னடி இது? பொதுவா பொண்ணு தான் மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுப்பா. ஆமா, இங்க என்ன மாப்பிள்ளை பொண்ணுக்கு காஃபி கொடுக்கறாரு? ஒரு சின்ன மிஸ்டேக். எடுத்துக்கங்க சிஸ்டர். தேங்க் யூ. சண்முகம், சுகர் ஓகே தானே? ஓகே. ரத்னா எடுத்துக்கோ. ரத்னா உட்காருமா. உட்காரு. நீங்க உட்காருங்க. சார், தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரத்னா நல்ல பொண்ணு இல்ல. அவளோட உண்மையான கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க இந்த ஊரை விட்டு போய் பல காலம் ஆச்சுப்பா. இப்பதான் நாங்க வந்து இங்க சேர்ந்தோம். என்ன விடுங்க சார். ரத்னா முதல்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு தெரியுமா? இப்ப அவளோட தங்கச்சி இசைக்கு கட்டியிருக்காளே இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, அவனதான் அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருந்தா. நிச்சயதார்த்தம்லாம் கூட நடந்துச்சு சார். தம்பி, புதுசா என்னென்னமோ சொல்றீங்களேப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம் சார். நான் தான் அவளோட புருஷன். எல்லா விஷயமே எனக்கு தெரியும் சார். முத்துப்பாண்டியோட நிச்சயதார்த்தம் நடந்த நிலைமையில என்ன பார்த்ததும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அவளை பிடிச்சதால நானும் லவ் பண்ணேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தோம். இப்போ உங்க மகன் அறிவழகன் வந்தான். அவனை பார்த்ததும் மனசு மாறி என்னையே அறுத்து விட்டுட்டான். என்னப்பா சொல்ற நீ? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை சார். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நான் கட்டின தாலியை அறுத்து வீசிட்டு இப்ப அறிவை கைப்பிடிச்சிருக்கா சார். அதான் உண்மை. அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணி அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவர் மனசையே மாத்திட்டா சார். ஒரு பக்கம் நான் கட்டின என் பொண்டாட்டி எழுந்து அனாதையா நிக்கிற சார். என் கூட ரத்னா நிச்சயமா சேர்ந்து வாழ மாட்டா சார். ஆனா இந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணிட்டு அனாதையா நிக்கிறா சார். இவ வாழ்க்கைக்கு என்ன சார் பதில்? நீங்களும் என்ன கை விட்டுட்டா சாகரத்தை தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார். ஐயோ, என்ன பேச்சுமா பேசுற? நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.